சி.வி. சண்முகத்துக்கு குட்டு 10 லட்சம் அபராதம் நடந்தது என்ன? நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் என்ன வைக்கப்பட்டது? நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் என்னங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சருடைய பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதோடு இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்த அதிமுகவினுடைய சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அதிரடியான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. என்ன நடந்தது நீதிமன்றத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுடைய தொடக்கத்தில் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற மருத்துவ முகாம் திட்டத்திற்கான விளம்பரங்களில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோருடைய புகைப்படங்கள் இடம்பெற்று இருந்துச்சு இல்லையா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாரு. அரசினுடைய திட்டங்கள்ல முதலமைச்சருடைய பெயர்கள் மற்றும் அவருடைய புகைப்படங்கள் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவு. ஆனா அதை மீறக்கூடிய வகையில உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் விளம்பரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதை தடை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாரு சி.வி. சண்முகம் அந்த மனுவில். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இந்த வழக்கு கடந்த வாரம் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சி.வி. சண்முகத்துக்கு ஃபேவரான ஒரு முடிவு கிடைச்சது. அரசு விளம்பரங்களில் முதலமைச்சருடைய புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் கட்சியின் கொள்கை தலைவர்களுடைய புகைப்படத்தையோ முன்னாள் முதல்வர்களுடைய புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது, பெயரும் இடம்பெறக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிரானது. அதே போல அரசு திட்டத்தினுடைய பெயர்களில் அரசியல் தலைவருடைய பெயர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. அதோட ஆளும் கட்சியினுடைய பெயர், அவற்றின் சின்னம் ஆகியவற்றையும் பயன்படுத்துவதும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு தொடங்கியிருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இது எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால அரசியல் தலைவர்களுடைய பெயரையோ முன்னாள் முதல்வர்கள் மற்றும் தற்போதைய முதல்வர்களினுடைய புகைப்படத்தையோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கின்றோம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இதுக்கு எதிராக தான் தமிழக அரசு என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. திமுகவும் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போ நீதிபதி சார்பில் ஆஜராக இருந்த மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசின் திட்டங்களை மக்கள் கிட்ட ஒன்றாக சேர்த்து அவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் முகாம்கள் அமைத்து செயல்படுத்தும் வகையில் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் புதிய திட்டம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசினுடைய பல்வேறு திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில ஊக்குவிப்பதற்காக தான் இந்த விழிப்புணர்வு அம்சம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போ பேசிய தலைமை நீதிபதி என்ன சொன்னார்னா, முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் கொண்டு வந்த எத்தனை திட்டங்களுக்கு ஒரே ஒரு நபருடைய பெயரை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஜெயலலிதா அவருடைய பெயரை குறிப்பிடாம கேள்வி எழுப்பினார் நீதிபதி. அதற்கு சி.வி. சண்முகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மணிந்தர் சிங் என்ன சொன்னார்னா, ஒரு திட்டம் கூட அப்படி கிடையாது அப்படின்னு பதில் கொடுத்தார். ஆனா அதை மறுத்த திமுக தரப்பு வழக்கறிஞர் பொய் சொல்றாங்க, 20க்கும் மேற்பட்ட திட்டங்களை இவர்களுடைய கட்சி தலைவருடைய பெயர்ல வச்சிருப்பதை எங்களால லிஸ்ட் போட முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கான டாக்குமெண்ட், அதற்கான ஆதாரங்களை தலைமை நீதிபதி கிட்ட கொடுக்குறாங்க. தொடர்ந்து வாதங்களை முன்வைச்ச தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, இவங்க பல திட்டங்களுக்கு அம்மா அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க. அம்மா அப்படின்னா அது ஜெயலலிதா தான் என்பது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு தெரிவித்தார். அதோட புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அப்படின்னு அதிமுகவுடைய கட்சி தலைவர்களை அந்த கட்சியின் தொண்டர்கள் அழைக்கும் பெயரில் தான் அரசனுடைய திட்டங்களும் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. மத்திய அரசின் சில திட்டங்களுக்கு கூட இவங்க சில சமயம் இப்படிதான் பெயர் மாற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் என்ன சொன்னாரு, அரசினுடைய எல்லா திட்டங்களும் பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை அரசு கொண்டு வந்திருக்கிறது. ஆனா மக்கள் கிட்ட அரசின் திட்டங்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் உள்நோக்கத்தோட அதிமுக இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சார். அதோட அரசினுடைய விளம்பரங்கள்ல முதலமைச்சருடைய புகைப்படம் பெயர் இடம்பெறக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் முன்னதாக தெரிவிக்கல. ஒரு திட்டத்தை பிரபலப்படுத்துவதற்காக பிரதமர், முதல்வர் ஆகியோருடைய பெயர் மற்றும் படங்கள் காலமாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஏன் சில சமயம் கவர்னருடைய படங்கள் கூட இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கிறது.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் படங்கள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு வாதங்களை முன்வைச்சார். அப்போ நீதிபதி சிரிச்சிட்டாங்க. சிரிச்சபடியே பேசிய தலைமை நீதிபதி, எங்களுடைய புகைப்படங்களை எதுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டார். அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, பதவியேற்பு விழா, அரசு நிகழ்ச்சிகள் அல்லது முக்கிய திட்டங்கள் ஏதேனும் நீதித்துறை சார்ந்து அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா தலைமை நீதிபதியுடைய புகைப்படங்கள்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு பதில் கொடுத்தாரு. இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நபர் பார்த்தோம்னா தற்போது அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காரு. ஆனா முந்தைய ஆட்சி காலத்தில் 22 அரசு திட்டங்களுக்கு ஒரே நபருடைய பெயர் அறிவித்த போது இவர் மாநில அமைச்சராக இருந்திருக்காரு. அதனால இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் வழக்கு அப்படின்னு வாதங்களை முன் வச்சாங்க. ஆனா அதற்கு ஆட்சேபனை தெரிவித்த அதிமுக தரப்பு வழக்கறிஞர், அம்மா அப்படிங்கிறது யாருடைய தனிப்பட்ட பெயரும் கிடையாது, அது ஒரு பொதுவான பெயர் அப்படின்னு சொன்னார். அப்போ சிரிச்சுக்கிட்டே பேசிய தலைமை நீதிபதி, ஆமா நீங்க சொல்றது சரிதான், தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் அம்மாவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து அதிமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் அவங்களுடைய புகைப்படங்கள் இது எல்லாமே அரசின் திட்டங்கள்ல எந்த வகையிலும் இடம்பெறக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை தீர்ப்பாக தெரிவித்திருக்கிறது. ஆனா அது எல்லாமே இங்கு மீறப்பட்டிருக்கிறது. இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடியவருடைய பெயர் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அப்பட்டமாக மீறுவதாகும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல உங்களுடன் ஸ்டாலின் என்பதை ஒரு திட்டம் என்றுதான் இவங்க முதல்ல அறிவித்தாங்க. ஆனா இப்போ அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது நீதிமன்றத்திலேயே தெரிவிக்கப்பட்டும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படக்கூடிய பொய்யாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதோட எந்த ஒரு நலத்திட்டத்தையும் நாங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கல. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய நடைமுறைகளை மட்டும்தான் சுட்டி காட்டுறோம் அப்படின்னு வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே போல ஏற்கனவே முதலமைச்சருடைய முகவரி உள்ளிட்ட பல திட்டங்கள் இருக்கு, அதை எதையும் நாங்க எதிர்க்கல. காரணம் அது எல்லாமே பொதுவான பெயர்ல பயன்படுத்தப்படுது, அதனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு வாதம் முன்வைக்கப்பட்டது. ரெண்டு தரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி என்ன பண்ணாரு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய மனுவை உச்சநீதிமன்ற வழக்காக நாங்க மாற்றிக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லி உத்தரவுகளை வாசிக்க தொடங்குறாங்க. பொதுமக்களுடைய வரி பணத்தில் குறிப்பிட்ட கட்சி தலைவரின் பெயர் வைக்கப்படுவது எதிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கூறக்கூடிய மனுதாரர் சி வி சண்முகம் மற்றும் மற்ற திட்டங்களுக்கு இப்படி ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய பெயரை அரசின் வைத்ததற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல, இந்த ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மட்டும் அவர் எதிர்ப்பது ஏன் அப்படிங்கிறதா எங்க கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய பெயர் வைக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து பட்டியலை எங்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா நாகரிகம் கருதி அந்த பெயர்களை நாங்க படிக்கல அப்படின்னு உத்தரவுல பதிவு பண்ணியிருக்காங்க நீதிபதிகள். அதோட அரசியல் சண்டைகள் என்பது தேர்தல் களத்துல தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடாது. ஆனா சமீப காலமாக தொடர்ச்சியாக நீதிமன்றங்களை அரசியலுக்காக பயன்படுத்தி வராங்க. அதனால இந்த வழக்கை தொடர்ந்து அதிமுகவினுடைய சி வி சண்முகத்திற்கு 10 லட்சம் அபராதம் விதித்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய பெயர்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடைக்கு தடை விதித்து உத்தரவிடுறோம் அப்படின்னு ஒரு பரபரப்பான தீர்ப்பு வழங்கினாங்க உச்சநீதிமன்றம். சி வி சண்முகம் அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கூடிய 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை 1 வார காலத்துக்குள்ள அவங்க தமிழக அரசு கிட்ட ஒப்படைக்கணும். அதை மக்கள் நலத்திட்டங்களுக்காக மட்டும்தான் தமிழ்நாடு அரசு பயன்படுத்தணும் அப்படின்னு தெளிவுபடுத்திய நீதிபதிகள் வழக்கினை முடிச்சு வச்சு உத்தரவிட்டாங்க. இதே விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்ன போது, அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை 20 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கட்டுமா அப்படின்னு சிரித்தபடியே நீதிபதி கேட்கிறார். அதுக்கு சி வி சண்முகம் தரப்பு வழக்கறிஞர் வேணாம் அப்படின்ற மாதிரி தொகையை 10 லட்சமாக நிர்ணயித்து உத்தரவிட்டார் நீதிபதி. இந்த மாதிரியாக வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட முடிவில் சி வி சண்முகத்துக்கு எதிராக தான் இந்த தீர்ப்பு முடிவு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக அரசு திட்டங்கள் வழக்கம் போல தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.